என்னடா அருணாச்சலம் என்ன தெரியும் பேர்ல ஒரு கடாங்குதே தெரியுமா உனக்கு? தெரியுமே. அந்த படத்துல ஒரு டைலாக்லாம் தெரியுமா உனக்கு? ஆ, எங்க ஒரு டைலாக் எடுத்து கேட்கலாம். நான் ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்னே இருக்கும். புரியல. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரியே இருக்கும். இல்ல புரியல, ஒழுங்கா சொல்லு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரியே இருக்கும். 3 தடவை சொல்லி எனக்கு புரியல, நீ 100 தடவை சொன்னாங்கட்டும் எனக்கு புரிஞ்சிருக்கோடா. அப்படிதான் உன்னை வச்சு விளையாடுறான்ப்பா. சூப்பரா சொன்னடா நீ. நல்லா சொன்ன. குழந்தைக்கு கைத்தறல் கொடுக்கல. ஆனா என்ன, எனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான்டா. என்ன கன்ஃபியூஸ்? இந்த டைலாக் அருணாச்சலம் கடத்துலயா வருது? ஆமா, வேற யார்? வேற எந்த படம்? பாஷா கடத்துல வருதுடா. இந்த டைலாக் பாஷா படம்ப்பா. நீ மாத்தி சொல்ற. அருணாச்சலத்துல இது வராது. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிகிறான். அதான் அந்த படத்துல வர டைலாக். அப்புறமா அப்புறம் என்னடா டைலாக்? ஐயோ அப்புறம் வந்து என்ன டைலாக் இருக்குடா படத்துல உனக்கே தெரியல. அப்போ வந்த படத்தோட டைலாக் எப்படி குழந்தைக்கு தெரியும்? அதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் உன் பேரோட வருதுல்ல, ஞாபகம் வச்சுக்கோ இந்த டைலாக். இல்லையா? யாராவது கேட்டாங்கன்னா ஆண்டவன் சொல்றான், ஆண்டவனை விடுறா, ஆண்டவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு. அதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட். அவன் பொலிட்டிக்கலா போறான்ப்பா, அவனை விடுப்பா நீ.